ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். இன்றைக்கி மகிழினி கிச்சனில் நார்த்தங்காய் குழம்பு தான் எப்படி செய்கிறேன்ட்டு படம் எடுத்து போடலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 2 காய் வச்சுருக்கேன் பாருங்கள். இது கசப்பு நார்த்தங்காயின்னு ஜாதி நார்த்தங்காயின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கசப்பு நார்த்தங்காய். தோல் கனமாக இருக்கும், கசக்கும். சாதா நார்த்தங்காய்னா தோல் மெலுசாக இருக்கும், கசக்காது, நல்லாயிருக்கும், அது இனிப்பாக இருக்கும். இதை இப்போ இட்லி எடுத்துருக்கேன் பாருங்கள். இட்லி எடுத்த பானையில் இந்த கொதிக்கிற வெந்நீருக்குள்ளே போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிம்மில் கூட எரிய விடலாம். அது ஏன்னு சொன்னாக்கா, அந்த தோலில் இருக்கிற விறுவிறுப்பு, ஒரு மாதிரியான விறுவிறுப்பு இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக இப்படி நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சுட்டோன்னா, வேகிறதுன்னு இல்லை, அந்த தோலில் இருக்கிற விறுவிறுப்பு தண்ணியில் இறங்குற வரையிலும் அதில் வச்சுருக்கணும். வச்சுட்டு இப்படி சுற்றி விட்டோன்னா எல்லா பக்கமும் வெந்நீரில் அதுக்கு இறங்கிடும். அதில் இருக்கிறது பூரா வெந்நீரில் இறங்கிடும். ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சுருந்து நிறுத்திட்டோன்னாக்கா தோல் விறுவிறுப்பு காரம் தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்ட காயை எடுத்து, அது நார்த்தங்காய் குழம்புன்னு சொல்லலாம், பச்சடின்னு சொல்லலாம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பார்ப்போம். நல்லாவே தோல் வெந்து போயிருக்கணும். அதாவது தோல் நல்லா வெந்து சாஃப்டாகிடும். அப்புறம் அந்த தண்ணியில் கிடக்கக்கூடாது. தண்ணி ஆறிடுச்சு பாருங்க. இவ்வளோதான். அப்படி தோலோட நிறம் மாறிடணும். அந்த தண்ணிக்குள்ளே எவ்வளோ இறங்கியிருக்கு சாயம், அந்த சாயம் தான் இருக்கக்கூடாது, எடுத்துடணும். அந்த சாயத்தில் இருக்கிற விறுவிறுப்பு காயில் இறங்காமல் நம்ம எடுத்துடணும். அதுக்கு தான் வெந்நீரில் போட்டு எடுக்கிறது. இந்த 2 நார்த்தங்காய்க்கு உப்பு புளி ஊற வைக்க போகிறேன் பாருங்க. எவ்வளவு புளி உப்புன்னு ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி, அதே அளவுக்கு உப்பு. இதை ஊற வைக்கணும். ஊற வச்சு கரைச்சி நார்த்தங்காயை அதில் நறுக்கி போட்டு வேக விடணும். வேக வச்ச நார்த்தங்காயை இப்போ நறுக்கி வச்சுருக்கேன். அதோட ஊற வச்ச புளி கரைசல் இதெல்லாம் குக்கரில் போடணும். இப்போ குக்கரில் தான் நான் வைப்பேன். குக்கரில் நார்த்தங்காயை கொட்டி புளி கரைசலையும் ஊற்றிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சாம்பார் மிளகாய் பொடி தான் நான் இதில் போடுவேன். இதுக்குன்னு ஸ்பெஷல் பொடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன், இந்த 2 காய்க்கு 3 ஸ்பூன். காரம் எங்களுக்கு குறைச்சலாம் வேணுங்கிறதுனால அப்படி போடுவேன். காரம் வேணுங்கிறவங்க இன்னும் நிறையா கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்ருவேன். வச்சு விட்டாக்கா நாளைக்கு தான் தாளிக்கணும். மிச்ச வேலை இருக்குது. இன்னும் மிச்ச வேலை என்னன்ட்டு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி இதோடு நிறுத்தி வேக வச்சு நிறுத்தி போட்டுருவேன். ஊறுகாய்ங்கிறது ஒரு நாளைக்காவது ஊறணுமா, இது ஒரு நாளைக்கு ஊறட்டுன்ட்டு குக்கரோடையே போட்டுருவேன். நாளைக்கு தான் அதுக்கான மேல் வேலை செய்யணும். அதை நாளைக்கு செய்யும்போது காட்டுறேன். இது நேற்று செஞ்ச நார்த்தங்காய் குழம்பு குக்கரோட கடந்தது. இன்றைக்கி தான் காலையில் தான் அதை திறந்துருக்கேன். இதுக்கு தாளித்து கொட்டணும். என்ன தாளிக்கணும்னாக்கா, கடுகு, பெருங்காயம், வரமிளகாய் இதை தாளித்து கொட்டணும். அப்புறம் வெல்லம் வச்சுருக்கேன். ஒரு 2 அச்சு போல் வெல்லம். இந்த வெல்லத்தையும் போட்டு கொதிக்க விடணும் அடுப்பில். நல்லா சுண்ட வைக்கணும். கரைஞ்சி சுண்டி வந்ததுன்னா சூப்பரான 5 அறுசுவையும் வரும். அதில் தாளித்தது நெடி அடிக்குது. இதோ தாளிச்சாச்சு. இப்போ அவ்வளோதான். அதில் வெல்லம் போடணும். வெல்லம் கரைஞ்சி இலகி சுண்டி அதில் எல்லா சுவையும் நார்த்தங்காயில் ஏறிடும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உப்பு, உரைப்பு அத்தனை சுவையும் அதில் சேர்ந்துச்சுன்னா அபாரமாக இருக்கும். ஆனால் நார்த்தங்காய் பிடிக்காதவங்களுக்கு அது பிடிக்காது. எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
இது வர வர கெட்டியாக போயிடுச்சுனாக்கா வெயிலில் காய வச்சு ஊறுகாயை கூட தொட்டுக்கலாம். அப்படியும் செய்வாங்க சில பேர். நான் அப்படி செய்கிறதில்ல. பச்சை மிளகாய் கீறி போட்டு விட்டாக்கா மோர் மிளகாய், புளி மிளகாய் மாதிரி அதுவும் சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் சாதம் பழையது அது மாதிரி தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் வரமிளகாய் கூட இதில் ஊறி வெந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். அதையும் கூட தொட்டுக்கலாம் மோர் சாதத்துக்கு. எல்லா சுவையும் அதில் ஏறி இருக்கும். இவ்வளவுதான். இது இன்னும் கொஞ்சம் நம்மளோட தேவையான பதத்துக்கு வச்சுக்கணும். இந்த பதத்துலேயும் வச்சுக்கலாம், இன்னும் கெட்டியாகவும் வச்சுக்கலாம். இந்த பதத்தில் வச்சாக்கா ஃப்ரிட்ஜில் தான் கட்டாயம் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டோம்னாக்கா ஃப்ரிட்ஜே தேவையில்லை. வெளியில் கூட 10 நாளைக்கு வச்சுக்கலாம். அப்பப்போ லேசாக சூடு காட்டிக்கலாம், அது போதும். தேங்க்யூ கேர்ஸ். இவ்வளோ தான். செஞ்சு பாருங்கள். பார்த்த அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எப்படி இருக்கு பார்ப்போம். நல்லாவே தோல் வெந்து போயிருக்கணும். அதாவது தோல் நல்லா வெந்து சாஃப்டாகிடும். அப்புறம் அந்த தண்ணியில் கிடக்கக்கூடாது. தண்ணி ஆறிடுச்சு. பாருங்க, இவ்வளோதான். அப்படி தோலோட நிறம் மாறிடணும். அந்த தண்ணிக்குள்ளே எவ்வளோ இறங்கியிருக்கு சாயம், அந்த சாயம் தான் இருக்கக்கூடாது, எடுத்துடணும். அந்த சாயத்தில் இருக்கிற விறுவிறுப்பு காயில் இறங்காமல் நம்ம எடுத்துடணும். அதுக்கு தான் வெந்நீரில் போட்டு எடுக்கிறது. இந்த 2 நார்த்தங்காய்க்கு உப்பு புளி ஊற வைக்க போகிறேன். பாருங்க எவ்வளவு புளி உப்புன்னு. ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி, அதே அளவுக்கு உப்பு. இதை ஊற வைக்கணும். ஊற வச்சு கரைச்சி நார்த்தங்காய் அதில் நறுக்கி போட்டு வேக விடணும். வேக வச்ச நார்த்தங்காயை இப்போ நறுக்கி வச்சுருக்கேன். அதோட ஊற வச்ச புளி கரைசல் இதெல்லாம் குக்கரில் போடணும். இப்போ குக்கரில் தான் நான் வைப்பேன். குக்கரில் நார்த்தங்காயை கொட்டி புளிக்கரைசலையும் ஊற்றிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சாம்பார் மிளகாய் பொடி தான் நான் இதில் போடுவேன். இதுக்குன்னு ஸ்பெஷல் பொடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன், இந்த 2 காய்க்கு 3 ஸ்பூன். காரம் எங்களுக்கு குறைச்சலாக வேணுங்கிறதுனால அப்படி போடுவேன். காரம் வேணுங்கிறவங்க இன்னும் நிறையா கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா கலக்கி விட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்ருவேன். வச்சு விட்டாக்கா நாளைக்கு தான் தாளிக்கணும். மிச்ச வேலை இருக்குது. இன்னும் மிச்ச வேலை என்னன்ட்டு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி இதோடு நிறுத்தி வேக வச்சு போட்டுருவேன். நிறுத்தி போட்டுருவேன். ஊறுகாய்ங்கிறது ஒரு நாளைக்காவது ஊறணுமா, இது ஒரு நாளைக்கு ஊறட்டுன்ட்டு குக்கரோடையே போட்டுருவேன். நாளைக்கு தான் அதுக்கான மேல் வேலை செய்யணும். அதை நாளைக்கு செய்யும்போது காட்டுறேன். இது நேற்று செஞ்ச நார்த்தங்காய் குழம்பு குக்கரோட கடந்தது. இன்றைக்கி தான் காலையில் தான் அதை திறந்துருக்கேன். இதுக்கு தாளித்து கொட்டணும். என்ன தாளிக்கணும்னாக்கா கடுகு, பெருங்காயம், வரமிளகாய் இதை தாளித்து கொட்டணும். அப்புறம் வெல்லம் வச்சுருக்கேன். ஒரு 2 அச்சு போல் வெல்லம். இந்த வெல்லத்தையும் போட்டு கொதிக்க விடணும் அடுப்பில். நல்லா சுண்ட வைக்கணும். கரைஞ்சி சுண்டி வந்ததுன்னா சூப்பரான 5-6 சுவையும் வரும். அதில் தாளித்தது நெடி அடிக்குது. இதோ தாளிச்சாச்சு. இப்போ அவ்வளோதான். அதில் வெல்லம் போடணும். வெல்லம் கரைஞ்சி இலகி சுண்டி அதில் எல்லா சுவையும் நார்த்தங்காயில் ஏறிடும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உப்பு, உரைப்பு அத்தனை சுவையும் அதில் சேர்ந்துச்சுன்னா அபாரமாக இருக்கும். ஆனால் நார்த்தங்காய் பிடிக்காதவங்களுக்கு அது பிடிக்காது. எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது வர கெட்டியாக போயிடுச்சுனாக்கா வெயிலில் காய வச்சு ஊறுகாயை கூட தொட்டுக்கலாம். அப்படியும் செய்வாங்க சில பேர். நான் அப்படி செய்கிறதில்ல. பச்சை மிளகாய் கீறி போட்டு விட்டாக்கா மோர் மிளகாய், புளி மிளகாய் மாதிரி அதுவும் சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் சாதம் பழையது அது மாதிரி தொட்டுக்கிறதுக்கு.
அப்புறம் வரமிளகாய் கூட இதில் ஊறி வெந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். அதையும் கூட தொட்டுக்கலாம் மோர் சாதத்துக்கு. எல்லா சுவையும் அதில் ஏறி இருக்கும். இவ்வளவுதான். இது இன்னும் கொஞ்சம் நம்மளோட தேவையான பதத்துக்கு வச்சுக்கணும். இந்த பதத்துலேயும் வச்சுக்கலாம், இன்னும் கெட்டியாகவும் வச்சுக்கலாம். இந்த பதத்தில் வச்சாக்கா ஃப்ரிட்ஜில் தான் கட்டாயம் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டோம்னாக்கா ஃப்ரிட்ஜே தேவையில்லை, வெளியில் கூட 10 நாளைக்கு வச்சுக்கலாம். அப்பப்போ லேசாக சூடு காட்டிக்கலாம், அது போதும். தேங்க்யூ வியூவர்ஸ். இவ்வளோ தான். செஞ்சு பாருங்கள். பார்த்த அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள்.